வணக்கங்க. நான் தான் உங்களின் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரையில் 40க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? எதனால் இந்த 40 பேர் இறந்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அதேபோல் இது அரசியல் நோக்கத்துக்காக நான் இதை பேசவில்லை. இதில் யார் மேலே தப்பு? ஒருவேளை விஜய் அவர்கள் மீது தப்பா? இல்லை காவல்துறை மீது தப்பா? இல்லை இந்த அரசாங்கம் மீது தப்பா? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் குறிக்கிற பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த ஜென்ரேட் அங்கே வச்சுருக்கிற ஒரு சின்ன ரூம் மாதிரி, ரூம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஜென்ரேட் வச்சுருக்காங்க. கரண்டெல்லாம் அங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. இப்போ அந்த ரூமை நீங்கள் பாருங்கள், நல்லா நீட்டாக எல்லாம் மூடி தான் இருக்குது. கடைசியில் ஏன் கரண்ட் போச்சு? எப்படி இந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்திருப்பார்கள் என்று கடைசி வரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே இவ்வளோ கும்பல் இருக்குது, ஆனால் அந்த ஜென்ரேட் பாக்ஸுக்கிட்ட இப்போ அந்த நான் குறிக்கிற அந்த ரவுண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அப்புறம் ஏன் இந்த நெரிசல், ஏன் இந்த கூட்டம் இங்கே எப்படி வந்தது? நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த தகடம்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது விஜய் வாகனம் வருது, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. விஜய் அவர்களோட வாகனம் அந்த இடத்திற்கு வரும்போது கூட்ட நெரிசல் ஆகுது. அதாவது அங்கே விஜயை பார்க்க வரவங்க கூட்ட நெரிசலில் அந்த தகடை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. அந்த லைட் ஹவுஸ் கார்னர்லேருந்து, அதாவது விஜய் அவர்கள் கரூர் என்ட்ராகி அந்த லைட் ஹவுஸ் கார்னர்லேருந்து உள்ளே வரதுக்கு ஏன் 2.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பல் மேக்ஸிமம் கும்பல் இருந்தது. அந்த கும்பல் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும், நம் தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விஜய் அவர்கள் பின்னால் அந்த தொண்டர்கள் அப்படியே வந்துட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். இந்த தகடு உடைத்து கொண்டு உள்ளே செல்கிறாங்க. விஜய் அவர்களோட வாகனம் மெதுவாக வந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். அவர் விஜய் அவர்கள் மீது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லைட்டை போட்டு கையை அசைத்து கொண்டு வந்திருந்தால் இவ்வளோ கூட்டத்திற்கு தன் தலைவரை பார்த்து கொண்டு விலகியிருப்பார்கள். ஆனால் விஜய் அவர்கள் லைட்டை ஆஃப் பண்ணி கொண்டு தன் சுயலாபத்துக்காக, அதாவது அந்த லைட்டை போட்டு தொண்டர்களை கையசைத்து வர வேணாம், இங்கே நின்றுங்க, நான் மேலே ஏறி பேச போகிறேன், அது வரைக்கும் கூட்ட நெரிசல், ஒருத்தர் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது. இதுவரையும் லைட் வெளிச்சம், விஜய் அவர்களோட வாகனமாக இருக்கட்டும், இல்லை அந்த சாலையில் அமைக்கப்பட்ட தெரு விளக்காக இருக்கட்டும், அத்தனையும் எரிகிறது. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, அத்தனை லைட்டு அந்த வெளிச்சம் வருது, லைட்டு எரியுது. அப்படிங்கும்போது விஜய் அவர்களோட வாகனத்துலேருந்து இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் தெருவில் பார்த்திங்கன்னா தெரு லைட்டெல்லாம் எரியுது. தெரு லைட்டு மீன்ஸ் அந்த ரோட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் எரியுது. இப்போ விஜய் அவர்கள் மேலே ஏறுறாரு. நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்ல வர்றது கரெக்டாக தவறாக என்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கோட்டும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாக ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். ஒருவேளை செந்தில் பாலாஜி வேற ஏதாச்சும் வேலையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு லேட் ஆயிருந்தா என்ன சொல்லிருப்ப? செந்தில் பாலாஜால உடனே வர முடியாதா, லோக்கல் தானேன்னு கேட்டுப்பேன். விஜய் கேட்ட மாதிரியே அமராவதி ஆத்துப்பாலம் பக்கமே இடம் கொடுத்து அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன சொல்லுவ? திமுக இந்த இடத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பேன். சிஎம் நைட்டே கரூருக்கு போகாம இருந்திருந்தா அப்ப என்ன சொல்லிருப்ப? வெளிநாட்டுக்கெல்லாம் முதலீடு இருக்க போறீங்க, கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வந்த துணை முதலமைச்சர் வராம இருந்தா என்ன சொல்லிருப்ப? 40 பேர் செத்து போயிருக்காங்க, இந்த நேரத்துல இருந்தால் டூர் போயிருக்காரான்னு கேட்பேன். அன்பில் மகேஷ் வராம இருந்தா திருச்சியில இருந்து கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். ஓகே, போலீஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்து உங்க மேல ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன சொல்லிருப்ப? திமுக ஆட்சியோட காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு சொல்லிருப்பேன். ஏண்டா இப்படி எந்த விதிக்கும் கட்டுப்படாம ஆட்டம் போடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுமதியே கொடுக்காம இருந்தா என்ன சொல்லிருப்ப? சிம்பிள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லிருப்பேன். அட பாவீங்களா, அப்ப கடைசி வரைக்கும் ஏன் விஜய் 6 மணி நேரம் காக்க வச்சாருன்னு கேட்க மாட்டீங்க? 8:45க்கு நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:50க்கு தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பிருக்கான். அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இத்தனை பேர் செத்து போனதுக்கு அப்புறமா ஏன் என்னன்னே கேட்காம சென்னையில வீட்டுக்கு போய் அறிக்கை விட்டுட்டு இருக்கா ஒருத்தன், அவனெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களேடா. ஆனா ஒண்ணுடா, விஜயை விட விஜய் ரசிக குஞ்சுகளான உங்ககிட்ட பேசாம தவிர்த்துட்டு போறது எவ்வளவோ நல்லதுடா.
இதுவரை பார்த்துருப்பீங்க. ஆனால் விஜய் கூட வந்த பவுன்சர் ஏதோ ஒரு சவுண்டு வந்து மைக்கில் இருந்து அப்படின்னு ஒரு சக பவுன்சரிடம் சொன்னதை நீங்கள் கேட்டிங்கன்னா என்னன்னு தெரியல. அந்த மைக்கோட சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும். அதை நீங்கள் தெளிவாக கேளுங்க. இப்போ நான் காமிச்ச அந்த ஜென்ரேட் ரூமுக்கும் இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த ஜென்ரேட் ரூமை நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஃபுல்லாக அந்த தொண்டர்கள் போய் நிற்க கூட இடம் இல்லாமல் மரத்து மீது ஏறி அந்த ஜென்ரேட்டருக்கு மேலே ஏறி நிற்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. விஜய் நினச்சிருந்தால் மைக்கில் ஒரு வார்த்தை தோழர்களே அங்கே நிற்காதீர்கள், அங்கே மிக ஆபத்தான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கரண்ட் அங்கேருந்து தான் வருகிறது. கரண்ட்டுனா விஜய் அவர்கள் பேசும் அந்த ஸ்பீக்கர் அதே போல் அந்த மின்விளக்கு விஜய் அவர்கள் தெளிவாக தெரியறதுக்கு அந்த மின்விளக்கு மாவட்ட செயலாளர் சார்பாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு கரண்ட் கொடுக்கணும்னா அந்த ஜென்ரேட்டர் தான் வேணும். அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மேலே ஏறி நண்பிகள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீர்கள், தயவு செய்து கூட்டத்தில் நசுக்காதீர்கள், ஃப்ரீயாக இருங்க, நான் இங்கேருந்து தான் பேச போகிறேன், எல்லாருமே இங்கேருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு தலைவன் ஒரே ஒரு வார்த்தை ஒரு தலைவன் இதை சொல்ல மாட்டாங்க. எடுத்த மாதிரி பார்க்குறாரு. காவல்துறையை பெருமையாக பேசுகிறார். என்ன பெருமையாக பேசுகிறார்? என்ன அங்கேருந்து லைட் ஹவுஸ்லேருந்து கூப்பிட்டு வந்த காவல்துறை நண்பர்களுக்கு நன்றிங்கிறார். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து அவர் பின்னால் நீங்கள் போக வேண்டும். அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மாதிரி கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் டிவிகே கூட்டத்தில் மூச்சு கூட விட முடியல. ரவுண்டான வரைக்கும் கை காமிச்சு தான் வந்திருக்காரு. அவர் ரவுண்டானத்தில் யாரும் கிஃப்ட் கொடுக்குறேன்னு போய் கீழே வந்தனால அவர் வேன் உள்ள போக சொல்லிட்டாங்க. வேன் உள்ள போனனால அவர் யாருமே பார்க்கல. ரவுண்டானத்துலேருந்து பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்குமே அவர் உள்ளதாக இருந்தார். அவர் வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கும். அவர் உள்ளே இருந்தனால அவர் நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு. அந்த இடம் அதனாலே ரொம்ப கூட்டமாயிருச்சு. நான் விஜய் வேன் நிற்கிற இடத்துல இருந்து 10 அடி தூரத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த இடத்துல நிற்க கூட இடம் இல்லை, மூச்சு விட முடியல. மக்களோட போட்டு அமுக்கிறது அந்த வேர்வை வாட எப்பறம் இந்த இடத்த விட்டு உயிரோடு வெளியே போகிட்டு தான் இருந்துச்சு. விஜய் நான் பார்க்குறப்ப நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் நம்ம நினச்சி போனோம். அந்த இடத்துல நான் விஜய் பேச ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துல என்னால் முடியல, நான் வெளியே போயிட்டேன். நீங்கள் வேணா ட்ரோன் ஷாட் பாருங்க, அதில் நிற்க கூட இடம் இருக்காது. அப்படியே அலை மாதிரி மூவ் ஆகிறது கூட நல்லா தெரியும். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறானே நீங்கள் நினைக்கலாம். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இது புரியும். இனிமே வரப்ப குழந்தைகள் லேடிஸ் பெரியவங்க எல்லாம் வரப்ப கொஞ்சம் யோசிச்சுவாங்க. அங்கே போன 3 பேருமே ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட போனே தெரியல, பிரிஞ்சுட்டு எல்லாருமே வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. என் கண்ணு முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க, 2 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க, மயக்கம் போட்டு ஃபிக்ஸ் வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. ஃபோனில் சிக்னலும் இல்லை. வெளியே முனியப்பங்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் தான் சிக்னலே கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்படியும் 3 பேர் ஒன்னாயே வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். அந்த இறந்த 39 பேருக்கும் ஆன்மா சாந்தி அடையணும். ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடைந்து வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க. இந்த இடத்த நீங்கள் நன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபோட்டோவை காமிச்சேன். அந்த ஜென்ரேட்டர் இருக்கிற ஏரியா எப்படி கவராகவே இருந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்த உடனே கும்பல் போய் அந்த ஜென்ரேட் ரூம் எப்படி திறந்துருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. விஜய் நினச்சிருந்தா தோழர்களே அங்கே போகாதீங்க, ஜென்ரேட் இருக்குது, தயவுசெய்து அங்கே போகாதீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த 41 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. அவர் சுய லாபத்துக்காக கும்பல் வரணும். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கோட்டையாக இருக்கும் கரூரில் நிற்க கூட இடம் இல்லை. விஜய் அவர்கள் வந்த அதாவது பிரச்சார கூட்டத்தில் நிற்க கூட இடம் இல்லாமல் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி கோட்டைக்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோட்டையில் இவ்வளோ மக்களா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு தலைவன் அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கான். இருத்த மாதிரி மரத்தில் ஏறுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது. வெள்ளை சட்டை நல்லா தெரியுது. மரம் ஏறுறாங்க. மரம் ஏறி அந்த மரம் வந்து பெரிய ஆலமரமாக புளிய மரமாக இருந்தால் கூட அது வெயிட்டு தாங்கும். அது என்ன மரமே தெரியாமல் ஏறி இந்த மரத்தில் இருந்தால் ஆட்கள் வந்து நிறைய பேர் கீழே விழுகும். தள்ளுமுள்ள வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்தோடைய உரிமையாளர் இப்போ நம்ம கூட இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் என்ன நடந்தது கேட்கலாம். சார் எல்லாமே வர மதியானம் 3 மணி வரல கும்பல் கரெக்டாக இருந்தாங்க. யாரும் மேலே ஏறல, கரெக்டாக இருந்தாங்க. காலையில் 10 மணிலேருந்து 8 மணிக்கே வந்துட்டாங்க. 10 மணிக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. கூட வந்து யாருமே சாப்பிட போகாம தண்ணி இன்னி கூட இல்லை. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க. வர லேட்டாக கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சு. கட்டிட காவல்துறையால கட்டுப்படுத்த முடியல. எதனால கட்டுப்படுத்த முடியல. அங்கங்கே நேரத்து பக்கம் கரண்ட் மேலே ஏற, மரத்து மேலே ஏற, இந்த செட்டு மேலே ஏற, அந்த மரத்தில் ஏற, அங்கே ஏற, எல்லா பக்கம் ஏறி ஒன்றும் பண்ண முடியல. வந்த பிறகு மரத்து மேலே ஏறினாங்க. வரதுக்கு அங்கே வண்டி வருதுன்னு சொன்னா ஏற ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. இது மேலே ஏறி அது மேலே ஏறிட்டாங்களா. ஏறி எல்லாம் கீழே விழுந்துச்சு பாருங்களா. எல்லாம் விழுந்துருச்சு. இந்த மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க. ஆமாங்க, மரத்துல கீழே விழுந்தாங்க, மேல கீழே விழுந்தாங்க. அங்க வண்டி இந்த செட்ல இருந்து கீழே விழுந்தாங்க. விஜய் போனதுக்கு பிறகு நடந்ததா இல்ல விஜய் பேசும்போது நடந்தது? பேச கரெக்டா உள்ள வண்டி இந்த இடம் தான் பாயிண்ட். இந்த லைன் போயிட்டு இருந்தது. லைன் தாண்டி பஸ் நிப்பாட்டினாங்க. கரெக்டா இந்த இடத்துல தான் நடந்தது. கரெக்டா விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. கரண்ட் நிப்பாட்டவில்லை. கரண்ட் எல்லா பக்கம் இருந்தது. ஜெனரேட்டர் யாரோ உள்ள ரூம்ல விழுந்துட்டாங்க.
இந்த ஜெனரேட்டர் நிப்பாட்டிருந்தாங்க. ஜெனரேட்டர் ரூம்ல அதுல விழுந்ததுல ஒயர் கட் ஆகி கரண்ட் ஆச்சு. இந்த லைன் போக்கஸ் மட்டும் தான் பாத்துங்க. கரண்ட் எல்லா ஏரியால கரண்ட் நாங்க இந்த தெருவுல இருக்கோம். கரண்ட் இருந்தது. ஏரியாக்குள்ள கரண்ட் இருந்தது. நீ 12 மணிக்கு வரணும் தான் உன்னோட மாவட்ட செயலாளர், உன்னோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்களே 40 பேர், 40 பேரில் 9 பேர் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் உங்கள் சுய லாபத்திற்காக வெளி மாவட்டத்திலிருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஏன் அப்படி சொல்லணும் என்றால், காங்கேயம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் உங்கள் பொதுக்கூட்டத்திற்கு வந்து. அதே போல் சேலம் மாவட்டம், அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், இது மாதிரி கரூர் பக்கத்தில் இருக்கும் அனைத்து மாவட்டத்திலும் உங்களை பார்க்க வேண்டும் என்று அனைத்து மாவட்டத்திலும் வந்திருக்கிறார்கள். இது பெரிய இழப்பு விஜய் அவர்களே. நீங்கள் நைட்டு உடனே சென்னை கிளம்பிட்டீங்க. நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஒரு தொலைபேசியில் பேசியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கார். நீங்கள் உங்கள் சுய லாபத்திற்காக தமிழ் விமானத்தில் வந்தீர்கள். திருச்சிக்கு வந்தீங்க. நாமக்கல்லில் 8:45 பிரச்சார கூட்டத்தில் பேசுவதாக இருந்தது. ஏன் நீங்கள் தாமதமாக திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தீங்க? நீங்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்த டைம் எத்தனை? 8:45 வந்தீங்க நீங்கள் திருச்சி விமான நிலையத்தில். அது இல்லாமல் நாமக்கல்லில் 8:45 அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தது. ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க? ஏன் சொன்ன டைமுக்கு நீங்கள் வரல? ஏன் நீங்கள் அங்கே 12 மணிக்கு தான் பேசுகிறீங்க நாமக்கல்லில்? அப்போ கரூருக்கு நீங்கள் திட்டமிட்டு நம்ம லேட்டாக போனால் கும்பல் சேரும் அப்படின்னோட நோக்கத்தில் நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா? இன்னொரு வாக்குறுதி இருக்கு. கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 448. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த கூரையில் ஏறாத, அந்த வீட்டில் ஏறாத, அந்த மரத்தில் ஏறாத, தயவு செய்து கொஞ்சம் நசுக்காதீங்க. காவல்துறை நம்பர் அங்கே இருக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தயவு செய்து எல்லோரும் நெருக்காமல் இருங்கள் என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். உங்களை முந்தி அடித்து கொண்டு உங்களை பார்க்க வேண்டும், என் தலைவனை பார்க்க வேண்டும். ஒரு நடிகர் இன்றைக்கி வந்திருக்கிறார். நம்ம ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருக்கார். ஒரு நடிகராகவும் ஒரு தலைவராகவும் உங்களை பார்க்க வந்த மக்கள் என்ன அவசியம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட தெரியும் எத்தனையோ மக்கள் வந்து விஜய் அவர்களை பார்க்க எழுதி கொண்டு இருக்கிற காட்சியில் இருக்கிறது. அங்கே 2 ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸ் யார் விட்டா என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த மெயின் ரீசன், இது அரசாங்கமா இல்லை விஜய் அவர்களா இல்லை காவல்துறை வந்து சரியாக வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க தாவைக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் மீது தான் தப்பு. நீ 12 மணிக்கு பேசுகிறேன்ட்டு 7 மணிக்கு வந்தோன்னா கும்பல் சேராமல் வேறு என்ன செய்யும்? நீங்களே சொல்லுங்கள். இது இப்போ ஒருத்தர் 7 மணிக்கு பேசுகிறான்னா சரி, இப்போ 12 மணிக்கு நீங்கள் வரணும்னா 1 மணிக்கு இல்லைங்களா? 12 மணிங்கிறது ஆகாது. நீங்கள் 1 மணிக்கு வந்துருந்தா கூட அந்த இழப்பை தவிர்த்திருக்க முடியும்டா. தற்போது உயிரிழந்தவர்கள் மக்கள். எனக்கு என்ன, நீ வந்து ஏசிக்காக நான் வந்து நீங்கள் சொல்ல போகிற ஒரு தண்ணி வசதி ஒன்றுமே இல்லை. அந்த சாப்பாடு இல்லாமல் 3 மணிலேருந்து, அதாவது 12 மணிலேருந்து 7 மணி வரையும் அங்கே இருக்கா. நீ பேசாமல் ஸ்போஸாக பஸ்ஸில் உட்காந்த, தனி ஸ்ட்ரீட்டில் வந்து நீ பேசாமல் இறந்தவர்களை கூட பார்க்காம நீ திருப்பி சென்னை போய் உன் வீட்டுக்கு போகிற. அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் எப்படி தான் நீங்கள் செய்வாங்க? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய மக்களே. இந்த இடத்தில் அரசாங்கம் மீது தவறில்லை, இதே மீது தான் தவறு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்க? திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? கிடையாது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது திட்டமிட்ட கொலை. இந்த கொலைக்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் மற்றும் தலைவர் விஜய் அவர்கள், அதே போல் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்ராஜ், அதே போல் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தான் இது காரணம். இந்த காரணத்தை நான் எந்த இடத்தில் வேணாலும் சொல்லுவேன். ஏனென்றால் இது திட்டமிட்டு கொலை. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கீங்க. இவர் ஆதுவார்ஜுனா இல்லை, விஜய் அவர்கள் இந்த பிரச்சார வேணத்தை சுற்றி பார்க்குறாரு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் தண்ணி இல்லாமல் விஜய் அவர்களிடம் தண்ணி கொடுங்க என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரூம் இன்றைக்கி எப்படி இருந்த ரூம், இன்றைக்கி அந்த மக்கள் நிற்க கூட இடம் இல்லாமல் எப்படி அந்த ரூம் ஆவி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. விஜய் வந்ததுக்கு முன், விஜய் வந்ததுக்கு பின் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். இதுவரையும் சுற்றி முற்றி கரண்ட் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சைடெல்லாம் கரண்ட் இருக்குது. அப்புறம் கரண்ட் ஏன் போச்சு? அந்த 10 நிமிஷத்தில் ஏன் கரண்ட் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேட்டரில் இருக்கிற அந்த ஜென்ரேட்டர் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்கள் ஏறிட்டாங்க. ஜென்ரேட்டர் மேலே பசங்க ஏறிட்டாங்க. அந்த மக்களெல்லாம் நிற்கிறாங்க. ஏன் கரண்ட் போச்சு? இதுவரையும் கரண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் கரண்ட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மீது தான் தவறு. ஏன்டா நீ விஜயை காரணமாக சொல்கிற? இறந்து போனதுக்கு விஜய்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க. விஜய் வர்றதுக்கு முன்பு அமைதியாக இருந்த தொண்டர்கள் விஜயை பார்க்க வேண்டும், விஜய் அவர்களிடம் ஒரு கை கொடுக்க முடியாதா, இல்லை ஒரு புகைப்படம் எடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் விஜய் அவர்கள் வந்து கொண்டு இருக்கும்போது கும்பல் அவர் பின்னாடியில் இருந்து வருது. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? தோழர்களே, தோழிகளே, தயவு செய்து வாகனத்தின் பின்பு வராதிங்க, அங்கே நின்னுங்கள், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நம்பர் 1. இறந்து போனதுக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏன் செந்தில் பாலாஜி இறந்து பிடிங்கி விடணும்? இப்போ அதாவது அந்த ஜென்ரேட்டர் இருக்கிற ரூமில் மக்கள் போனதுனால கரண்ட் போயிருக்காது. ஆனால் செந்தில் பாலாஜி கரண்டை பிடுங்கி விட்டுட்டாருங்கிறீங்க. கரண்டை பிடுங்கலனா, அந்த ஜென்ரேட்டர் கரண்டை நீ பிடுங்கலனா, அங்கே இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் பழி கொடுத்துருப்போம், எத்தனையோ பேர் நீ பழி வாங்கி பழி எனக்கு அதிகமாக இருக்கும். சரியா? முட்டாள்தனமாக பேசக்கூடாது. ஒருத்தர் 2-3 பேர் தற்கூரியாக இருந்தால் பரவாயில்ல, கட்சியாக தற்கூரி கட்சி. விடிய நீ சென்னை போகிற, அந்த மக்களுக்கு ஒரு தொலைபேசியில் இல்லை உன்னோட பொதுச் செயலாளர், உன்னோட கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இல்லை ஆளு அர்ஜுனன் நேரில் பார்த்தாங்களா? வேதனையாக இருக்குயா. சிறுவர்கள் சிறுமிகள் என்ன அப்படின்னா, என்னோட மாமாவை பார்க்க போகிறேன், என்னோட அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு உங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா அந்த கூட்டம் கட்டுப்பாடு இருக்க முடியும். இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நீ சென்னையில் உட்காந்துருக்க. பாதிக்கப்பட்டது மக்கள். 20 ரூபா சென்னை வந்தார் முதல்வர். எப்படி முதல்வர் சென்னை வந்தார்? கரூர் வந்தார். உன்னை மாதிரி இங்கேருந்து நீ கரூரில் இருந்து இந்த சம்பவம் நடந்தது, நீ இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நீ ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுக்க முடியல. நீ ஒரு தலைவனாமா? எங்கள் முதல்வர் வராரு, எங்கள் அமைச்சர்கள் வராரு, ஏன் வரக்கூடாது? ஏன் அண்மையில் சீக்கிரம் வந்தார்? ஏன்னா அவர் திருச்சி மாவட்டம்னா, இங்கே பக்கத்து மாவட்டம்னா வந்துருவாரா பைபாஸ் பிடிச்சாருன்னா? உன்னோட மாவட்ட கழக செயலாளர் மதியாளன் போய் அந்த மக்களை பார்க்க முடியாதா? அப்புறம் என்னத்துக்குடா கட்சியை நடத்துறீங்க நீங்கள்? செந்தில் பாலாஜி பழி வாங்கிட்டார். ஆம்புலன்ஸ் போர், அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் நிறையாக போய் கொண்டு இருக்குது. காலையிலேருந்து 12 மணிலேருந்து சாப்பிடாம இருக்காங்களா? நீ கரெக்டான டைம் சொல்லியிருந்தனா அவங்க சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்திருப்பாங்க. உயிரிழந்தது அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள். உங்களோட மாவட்ட அமைச்சர் கரூரில் இருக்கார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். வேலுச்சாமிபுரமும் கலைஞர் அறிவாலயம் பக்கத்தில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் துணை மேயர் சரவணன் பேசுகிறேன். கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துள்ளது. இதற்காக வருந்துகிறோம். சில பேர் அமராவதி மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படி அங்கு வந்தார் என்று கேட்கிறார்கள். நான் அமைச்சர், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் 27ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணி அளவில் அறிவாலயத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு 7:30 மணி அளவில் அமைச்சருக்கு போன் கால் வருகிறது. விஜய் கூட்டத்தில் நிறைய பேருக்கு மயக்கம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அமராவதி மருத்துவமனை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் அறிவாலயத்திலிருந்து அமராவதி மருத்துவமனைக்கு செல்வதற்கு 5 நிமிடம் போதுமானது. நாங்கள் மிக விரைவாக சென்று அனைவரும் அங்கு வந்து கொண்டிருந்த நோயாளிகளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஐசியூ அழைத்து சென்று வைத்தியம் பார்த்து அமைச்சர் டாக்டர் எல்லாம் வரவழைத்து உடனிருந்து எத்தனையோ மருத்துவ உதவிகள் செய்தார். அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கும் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. மீட்டிங் நடந்ததுக்கு அதை நான் இந்த இடத்துல நான் போடவில்லை. ஏன்னா இதை நான் போட்டேன்னா முழுக்க ஒரு அரசியல் பார்வையாக இது போயிடும். இது அரசியல் நோக்கமில்லை. விஜய் அவர்களை குறை சொல்ல இந்த காணொலியை நான் போடவில்லை. பாதிக்கப்பட்டது ஒன்றும் தெரியாத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேதனையிலும் அதேபோல் 10 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் ஒன்றும் தெரியாத குழந்தைகள், பச்சை குழந்தைகள், 1.5 வயசு, 2.5 வயசு, 3 வயசு, 5 வயசு, 14 வயசு உட்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அந்த வேதனையில் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இதுதான் உண்மை. சில தற்கொலைகள் எப்படி திடீரென்று அமராவதி மருத்துவமனைக்கு வந்தார் என்று கேட்கிறார்கள். சனி ஞாயிறு எப்பொழுதுமே மாண்புமிகு அமைச்சர் கரூரில் இருப்பது வழக்கம். கரூரில் இருந்த அருகில் இருந்த காரணத்தால் உடனடியாக சென்று உதவிகளை செய்தோம். அது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனைக்கு சென்று, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனைத்து சிகிச்சை பெறும் நபர்களையும் சந்தித்து, உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தாரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதற்கு பிறகு இரவு 3:15 மணி அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருகிறது இறந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லி தனியார் மருத்துவமனையின் அமராவதிக்கும் சென்று ஆறுதல் சென்று சென்றார். அதற்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் நாங்கள் அனைவரும் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து அவங்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். காலை ஒரு 8 மணி அளவில் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். பின்பு மாலை 3 மணி அளவில் MP கனிமொழி அவர்கள் வந்து ஆறுதல் கூறிவிட்டு
இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்கை அவர்கள் வீட்டுக்கே சென்று கொடுத்தோம். ஒவ்வொரு திமுக தொண்டரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மாண்புமிகு அமைச்சரின் உத்தரவுக்கிணங்க அனைத்து நோயாளிகளுக்கும் சென்று உதவி செய்து உயிரை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தற்கொலைகள் எப்படி அங்கு வந்தார் என்று கேட்கிறார்கள். தாதவர்ஜனா கேட்கிறார், அமைச்சர் மீது பழி சொல்கிறார். இந்த ஆதவர்ஜனா யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த விபத்து ஏற்பட்ட உடனே உதவி செய்தாரா? இல்லை. எப்படி இரவில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட அன்று 27ஆம் தேதி காலை இரவே 39 பேர் இறந்து விட்டார்கள். இரவே மாண்புமிகு அமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவிற்கனங்க, முதலமைச்சர் உத்தரவிற்கனங்க கலெக்டர் அனுமதி பெற்று இரவே போஸ்ட்மார்ட்டம் செய்ய துவங்கி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி 1 மணியாகிவிட்டது. 39 பேரின் உடல்களை பிஎம் செய்து போஸ்ட்மார்ட்டம் செய்து கொடுத்திருக்கு. காலையில் ஆரம்பிச்சிருந்தா 2 நாள் ஆகிருக்கும். எத்தனை பேர் அதுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள்? இதுவே லேட் ஆகுது என்று சில பேர் சீக்கிரமாக முடித்து கொடுங்கள் என்று மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டார்கள். இப்படி உண்மை ஒருபுறம் இருக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி வெளி மாவட்டத்திலிருந்து உதாரணமாக நாமக்கல், சேலம், திண்டுக்கல் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர்களை வரவழைத்து இரவு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்து பிரேத பரிசோதனை செய்து அடுத்த நாள் காலை முடிவதற்கு இது மதியம் 1 மணி ஆகிவிட்டது. இதுதான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க அமைச்சர் மீது பழி சொல்கிறார் ஆதவர்ஜனா. இந்த ஆதவர்ஜனா யார்? விபத்து நடந்தவுடன் விஜயை விட்டுவிடுங்கள். இந்த விஜய் ஆதவர்ஜனாவோ அல்லது புஷி ஆனந்தோ அங்கிருந்து தொண்டர்களை வைத்து ஒரு உயிரை காப்பாற்ற முன் வந்தார்களா? இந்த விபத்து எப்படி நடந்தது? யார் மீதும் பழி போடலாம். ஆனால் அது நடந்த பிறகு அதை எப்படி கையாள்வது என்பது திமுக தொண்டர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் ஓடி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் உதவி செய்து அவர்களை காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்து கொண்டோம். ஆனால் எந்த ஒரு தலைவரோ தொண்டரோ மருத்துவமனை பக்கம் கூட வரவில்லை. இப்படி ஒருவருக்கு திமுக தொண்டர்கள் மீதும் மாண்புமிகு அமைச்சர் மீது பழி சொல்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் உங்களுக்கு தெரியாமல்ல, கொரோனா காலத்தில் கூட எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று உதவிகளை செய்து கரூர் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர். எதிர்கள் சொல்லும் பழி சொல்லி எதையா இருந்தாலும் கரூர் மக்களிடம் என்றும் எடுபடாது. தவிக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் 12:30 மணிக்கு பிரச்சார அனுமதியை பெற்றுவிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். இதற்கிடையில் அங்க கூடியிருந்த தொண்டர்களுக்கு தண்ணீர் பட்டலோ உணவோ எதுவும் கொடுக்கவில்லை. அவர்கள் இவர் பேச துவங்கியதுமே சில பேர் மயங்கி விழுந்துள்ளனர். அது மட்டுமல்ல, அவர்கள் தொண்டர்கள் மரக்கிளையில் ஏறி மரக்கிளை ஒடிந்து விழுந்து கீழே கீழே இருந்தவர்கள் விழுந்து விட்டார்கள். அவர்கள் சாய, அதுவும் இல்லாமல் அவர் பஸ் காவல்துறை நிற்க சொன்ன இடத்தில் நிற்காமல் முன்னே பின்னர் நகர்த்திருக்கிறார்கள். அப்படி நகர்த்தும் போது பின்னோக்கி நகரும் போது பின்னால் இருந்தவர்கள் பின்னால் சாய்ந்திருக்கிறார்கள், முன்னால் இருந்தவர்களும் பின்னால் சாய்ந்திருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த விபத்து ஏற்பட்டதோ, மற்றபடி எந்த காரணமும் இல்லை. எங்களுக்கு தெரிந்த வகையில் இதுதான் உண்மை. விஜய் அவர்களை காவல்துறை பாதுகாப்பாக அழைத்து சென்று வாகனத்தில் ஏற்றிவிட்டதற்கு விஜய் அவர்களும் நன்றி சொல்கிறார்கள். இதுதான் உண்மை.